ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்ம லாஸ்ட் ஒரு 10 டேஸாவே ஜேகே பத்தி நம்ம எந்த அப்டேட்டும் பார்க்கல. பட் லாஸ்ட் ஒரு 5 டேஸா ஃப்ரண்ட் பேஜ்ல அண்ட் நேஷனல் நியூஸ்ல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லா அப்டேட்ஸும் கம்பெலேஷனா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததை ரிவிஷன் பண்ணிருக்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ எலெக்ஷன் ஓவர். ஜெயிச்சது யாரு? பிஜேபி ஜெயிக்கல. ஸோ காங்கிரஸ் கூட இருந்த கூட தான் ஜெயிச்சது. ஈவன் காங்கிரஸ்மே கம்மி தான். பட் காஷ்மீரோட லோக்கல் பார்ட்டி தான் ஜெயிச்சாங்க. எந்த பார்ட்டி? நேஷனல் கான்ஃபரன்ஸ். அந்த பார்ட்டியோட ஹெட் யாரு? ஓமர் அப்துல்லா. எஸ். ஸோ ஜம்மு காஷ்மீரோட சிஎம்மா. எஸ். ஸோ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அசம்பிளி மீட்டிங் நடக்குது, சட்டமன்ற மீட்டிங் நடக்குது. அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்ன? ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்திருந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தூக்கிட்டாங்க. அதை அகைன் ரினியூ பண்ணணும். ஆர்டிகல் 370, 35A. ஸோ எல்லா ஆர்டிகலுமே அகைன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டியுமே எக்ஸப்ட் பிஜேபி எல்லாருமே ஓமர் அப்துல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒட்டுமொத்த சட்டமன்றமும் ஜம்மு காஷ்மீர் கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? சட்டமன்றத்தில் இல்லாம இதே பார்ட்டி ஒரு ரோட் சைட்ல போராட்டம் பண்ணி எங்களுக்கு இது வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அப்படி கேட்டால் கவர்மெண்ட் பண்ணுமா? ஒர்க் அவுட் ஆகும். ஸோ லாஸ்ட் 6 வருஷமா எலெக்ஷன் நடக்கல. எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சில கட்சி என்ன பண்ணல, எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ன ரீசன்? ஏன்னா நீங்க ஆர்டிகல் 370 தூக்கணும் தப்பு, அது லாஜிக்கல் இல்லை, லீகல் இல்லைன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி என்ன பண்ணிருக்குன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிடுச்சு. இப்போ லீகலா சட்டமன்றத்தில் அந்த காஷ்மீரோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது? எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் கேட்டிருக்கு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் வைக்குது. அப்போ இது கான்ஸ்டியூஷனலி இது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ இந்த அப்டேட்டை நம்ம வாட்ச் பண்ணணும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான நிவான்ஸ் என்னன்னா, ஆர்டிகல் 370 தூக்கணும்னா காஷ்மீரோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேன்சல் பண்ணணும். பட் காஷ்மீரோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இப்போ இல்லை. யார் இருக்கா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்காங்க. இதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொன்னாலே தூக்கிடலாம். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லி தூக்க முடியுதுன்னா, இப்போ அதே புதுசாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து 370 வேணும்னா தர முடியுமா, தர முடியாதா? ரெனியூ பண்ணலாம், பண்ண முடியாதா? ஒரு ஸ்கோப் இருக்கு. இதெல்லாம் தான் ஃபியூச்சர் அப்டேட்ல வரும். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிக்க. ஸோ அப்டேஷன் முடிச்சாச்சு. இப்போ அந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ். ஸோ வாட் இஸ் தி டாபிக்? அசம்பிளி ஆஸ்கிங் ஃபார் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஹுட். ஜம்மு காஷ்மீர் யூடியா மாத்திட்டீங்க, மறுபடியும் ஸ்டேட்ஹுட் கொடுங்க, ஸ்டேட் கோட் கொடுத்து ஸ்பெஷல் பவர் கொடுங்க. அண்ட் சிஎம் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எப்பொழுதுமே அமைதி முக்கியம் தான். அந்த அமைதியை எப்படி உருவாக்குறோம்? த்ரூ ஃபோர்ஸ், த்ரூ மிலிட்டரி. இல்லைன்னா ஒரு அன்நேச்சுரல் வேல நீங்க ஒரு அமைதி உருவாக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள்கிட்ட கேட்காம எல்லா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சு ஒரு பீஸ் உருவாக்குறீங்களா, அது அன்நேச்சுரல் பீஸ். அன்நேச்சுரல் பீஸ் எப்போதுமே பெர்மனண்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பயத்தை உருவாக்கி த்ரூ ஃபியர் அண்ட் இன்டிமிடேஷன் இது வழியா ஒரு அமைதி நீங்க உருவாக்க ட்ரை பண்ணாலும் அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் பெர்மனன்ட் பீஸ் இன் காஷ்மீர், யூ ஹேவ் டு ஸ்பீக் வித் பீப்பிள். பார்ட்னர்ஷிப். இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் கூட பேசுங்க. ஸோ பீஸ் த்ரூ பார்ட்னர்ஷிப், நாட் த்ரூ ஃபியர். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜம்மு காஷ்மீர்ல வந்து இன்சர்ஜென்சி குரூப்லாம் அதிகமா இருக்கு, எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமா இருக்கு. ஸோ மிலிட்டரியை பயன்படுத்தணும். லா அண்ட் ஆர்டர் முக்கியம், அதெல்லாம் சொல்லுவீங்க. லா அண்ட் ஆர்டர் முக்கியம் தான். லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அட் த சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் காஷ்மீர் பீப்புளுக்கும் ஒரு ஜெனுவன் கோஆபரேஷன் உருவாக்குறது முக்கியம். அந்த ஜெனுவன் கோஆபரேஷனை வந்து மக்கள் ஃபீல் பண்ணலன்னா அந்த பீஸ் ஒரு நாளைக்கு இருக்காது. ஸோ அகைன் சொல்றேன், ஜம்மு காஷ்மீரை பத்தி முக்கியம் அப்படின்னு என்ன, ஒரு ஜாயிண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்களா, ஓகே. பட் எல்லா பார்ட்டிஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் சில பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஓகே தான், சூப்பர் தான், பட் இந்த ரெசல்யூஷன் வந்து இன்னும் கிளியரா பேசல. ஆர்டிகல் 370 எங்களுக்கு வேணும் அப்படின்னு கிளியரா பேசாம ஆம்பிகஸா இருக்கு, வேகா இருக்கு, இன்னும் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டா அனௌன்ஸ் பண்ணல. அந்த பாயிண்ட் சொல்றாங்க, ஜஸ்ட் நியூவான்சஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும் இல்ல, ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்னர் பேசுவார்ல. ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் பேசினார். அவர் சொன்ன பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். என்ன ரீசன்? லெஃப்டினன்ட் கவர்னர் யாரோட ஆளா இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளா இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர் யூடியா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஸ்டேட் ஹுட்டை ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காஷ்மீர் மக்கள் கேட்கறது ஸ்டேட் ஹுட் தான், பட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அண்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் காஷ்மீர் எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷன்ல நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஹையர் ஓட்டர் டர்ன் அவுட், இது ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கிற எலெக்ஷன்ல நிறைய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்றான்னு அர்த்தம். அதாவது காஷ்மீரை வந்து இந்தியாக்குள்ள இணைச்சதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க இன்டெரக்ட்லி, ஓட்டு போடுறதன் வழியாக. செகண்ட் பாயிண்ட், ஸோ இந்தியா கூட ஒரு ஸ்டேட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டேட்டை டெவலப் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கணும். காஷ்மீரோட முக்கியமானது டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் இதில் இண்டஸ்ட்ரி, அப்போ அதிகமான இண்டஸ்ட்ரி அங்கே உருவாக்க ட்ரை பண்ணணும். ஹார்டிகல்ச்சர், முக்கியமாக பவர் செக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே எஃபிஷியண்டாக கொண்டு வரணும். அண்ட் காஷ்மீரில் எந்தெந்த ஃபேமிலிக்கெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு 200 யூனிட் ஆஃப் பவரை ஃப்ரீயாக தரணும். இதெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் மாதிரி பேசிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, காஷ்மீர்ல ஓரளவுக்கு பீஸ் உருவாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது காஷ்மீர் மக்களே உங்க வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை இல்லை டெரரிஸ்ட்டை அவங்களுக்கு நீங்க வந்து ஷெல்டர் தரீங்கன்னா, பாதுகாப்பு தரீங்கன்னா, அதாவது இன்டெரக்டா சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்க வீடுகள் இடிக்கப்படும். நோ டாலரன்ஸ் ஃபார் ஷெல்டர் ப்ரொவைடர்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, இது எல்லா ஊர்லயும் இருக்கும். இன்சர்ஜென்சி அதிகமாக இருக்கிற குரூப்ல இருக்கிற ஊர்ல நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க போராடுறது அவங்க ஊர் தானே.
ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்குள்ளே சம்டைம்ஸ் போலீஸ் வந்துச்சுன்னா அந்த படத்தில் பார்ப்பாங்களே, ஸோ மறைக்க ஹெல்ப் பண்ணுவாங்களே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கவர்மெண்ட் நோ டாலரன்ஸ் ஃபார் ஷெல்டர் ப்ரொவைடர். ஸோ யாரெல்லாம் மிலிட்டன்ஸ்க்கு டெரரிஸ்ட்டுக்கு வந்து வீடை வந்து ஒளிஞ்சுக்க தரீங்களோ அவங்க வீடு டெமாலிஷ் செய்யப்படும். உங்க வீடு டெமாலிஷ் பண்றது என்பது அட்ராசிட்டி கிடையாது, இட் இஸ் ஜஸ்டிஸ். ஆல்ரெடி அமைதி உருவாக்கின ஒரு ஊர்ல நீங்க ஷெல்டர் தரதன் வழியாக எக்ஸ்ட்ரீமிசம் டெவலப் ஆகும். அப்போ உங்க வீட்டை இடிக்கிறது வழியாக நாங்கள் அட்ராசிட்டி பண்ணல, அகெயின் ஜஸ்டிஸ் உருவாக்குறோம். அமைதியான மக்களுக்கு அமைதி உருவாக்க ட்ரை பண்றோம். நீங்க ஒரு ஆள் வீடு தரது வழியாக உங்க சுத்தி இருக்கிற கம்யூனிட்டி இருக்குல்ல, நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் தி கம்யூனிட்டி ஆஃப் காஷ்மீர் பீப்புள். ஸோ அதுக்காக பண்றது தான் இது, இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கோஆபரேஷன் கொடுங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல சப்போர்ட் பண்ணுங்க. சிம்பிளா ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் தி டெரரிசம். முக்கியமா யூத், காஷ்மீரோட யூத் வந்து காஷ்மீர்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உருவாக்குறதுக்கு முன்மாதிரியா வாங்க. ரோல் ஆஃப் யூத் இன் கிரியேட்டிங் தி பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸும் ரொம்ப ஆக்டிவா இருங்க to counter the radicalization. So youth are the change makers of the country. இப்போ இந்தியாவை டெவலப்டு கண்ட்ரியா மாற்றணும்னா, விக்சித் பாரத் டெவலப்ட் இந்தியா மாற்றணும்னா அதுக்கு முக்கியமான ரோல் வந்து யூத். ஸோ அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓமர் அப்துல்லா அகைன் ரெஸ்பாண்ட் பண்றாரு. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதான் என்ன சொல்றாரு, நீங்க அமைதி உருவாக்குறீங்க பட் இட் இஸ் அன்நேச்சுரல் பீஸ். ஸோ ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்? ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜம்மு காஷ்மீர் பீப்புள் 2019 ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணீங்களே, ரிவோக் பண்ணீங்களே, மக்கள் அதை விரும்பல, சப்போர்ட் பண்ணல. ஸோ நீங்க சொல்றது மோஸ்ட்லி மக்கள் கேட்கணும்னா இந்த ஆர்டிகல் 370 ரீஸ்டோர் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் ஆசைப்படுறது அதுதான். அப்பதான் பீஸ் உருவாகும். ஒருவேளை மக்கள் சொல்றது கேட்கலையா, அட்லீஸ்ட் உங்களோட லீடர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயோட விஷனையாச்சு ஃபாலோ பண்ணுங்க. வாஜ்பாயோட விஷன் என்ன? ஃபோர்ஸை பயன்படுத்துறதை விட மக்கள் கூட பேச ஆரம்பிக்கும். யூ ஹேவ் டு பி கனெக்டட் வித் பீப்புள். ஸோ கனெக்டிங் வித் பீப்புள் தான் பீஸை உருவாக்கும். இதோட முக்கியமான விஷயம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? காஷ்மீர் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் பீப்புளுமே முக்கியம். பாகிஸ்தான்ல அமைதி உருவாக்குனா காஷ்மீர் அமைதி உருவாக்கலாம். அப்போ இந்தியா முதல்ல கனெக்ட் பண்ணிக்கணும்னா பாகிஸ்தான் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? லாகூருக்கு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு நாமளே ஃபர்ஸ்ட் போகலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் விசிட் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, காஷ்மீர்ல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு சொல்றதை விட கான்ஃபிளிக்ட்டை விட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் தி கான்ஃபிளிக்ட். இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. பட் இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்றீங்க? உங்களோட லீடர் அவங்களோட விஷயம் என்ன பண்ணிட்டீங்க? கைவிட்டுட்டீங்க. யூ அபேண்டன் தி வாஜ்பாய். ஸோ வாஜ்பாயோட விஷனை இக்னோர் பண்ணதுனால வந்த கான்சிக்வன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு நியூவான்சஸ். இது எக்ஸாம் முக்கியம் இல்லை, பட் இப்போ அது ட்ரெண்டில் போயிட்டு இருக்கனால சொல்கிறேன். அமரன் படத்தில் ஏதோ ஒரு சீனில் இந்த ஃபோட்டோ காட்டும்போது சையத் அலி ஷா கிலானி ஃபோட்டோ காமிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல, படம் பார்க்கல. பட் இவர் வந்து ஒரு ஒரிஜினல் பர்சன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்பிளி செஷனில் இவருக்கு ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரீ டைமில் சையத் அலி ஷா கிலானி யாருன்றது பாருங்க. எக்ஸாம் முக்கியம் இல்லை, பட் பேப்பரில் வந்திருக்கு. நாம ஏன் ட்ரிபியூட் பண்ணோம்னா, இவர் வந்து காஷ்மீருக்கும் பேசியிருக்காரு அண்ட் தமிழ் ஈழத்துக்கும் பேசியிருக்காரு. ஸோ ஒன் மோர் ரிவிஷன். இப்போ கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லாஸ்ட் 3 பாயிண்ட். ரெசல்யூஷன் கொண்டு வந்தாச்சு. தி கிரேட் போல்டு ஸ்டெப் ஓவர். அடுத்த ஸ்டெப் டயலாக் வித் சென்டர். சென்டர் கவர்மெண்ட் கூட பேசணும். ஸோ அசம்பிளி ஹேஸ் டன் இட்ஸ் ஜாப். ஒரு சட்டமன்றம் என்ன பண்ணணுமோ அது எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அடுத்த அப்டேட். ஸோ ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் டயலாக் வித் தி சென்டர்.